எட்ரா கொக்கி என்ன சிதம்பரம், அன்னைக்கு என்னமோ உன் பேரை என்னையும் என் மவனையும் பெரிய நாட்டாம மாதிரி அப்படியே அடிச்சு வேட்டிய உருவி தரதரன்னு இழுத்துட்டு வந்தா, இன்னைக்கு ஆண்டவன் வச்சானா ஆப்பு? கடவுள்னு ஒருத்தர் இருக்கான்ல, நீங்க போடுற ஆட்டத்துல அவன் பார்த்துட்டு தானே இருக்கான். என்னைக்கு என் வேட்டிய உருவி உன் பேரை என்ன அவமானப்படுத்தினானோ அன்னைக்கு எடுத்த என் சபதம். எப்ப அதுக்குண்டான கூலி அவன் கொடுக்கறானோ அன்னைக்கு கட்டுறேன்னு கொடுத்துட்டான்ல. எட்ரி கதிரே, சும்மா எகிரி எகிரி அடிக்க வருவல்ல, இப்ப விழுந்துச்சா மரண அடி. ரொம்ப ஆடக்கூடாதரா, ஆடினா இப்படிதான் அடி இடி மாதிரி விழும். தங்கச்சியே அண்ணனை விலங்கு போட்டு கூட்டிட்டு வந்திருக்கிறா பாரு. இந்த கண்கொள்ளா காட்சி எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? மிஸ்டர் கலிவர்தன், இங்க அவரு என் அண்ணனும் இல்ல, நான் அவரோட தங்கச்சியும் இல்ல. நான் சப் இன்ஸ்பெக்டர் ராகினி. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். உங்க குடும்பம் பண்ண பாவத்துக்கு இதுவும் நடக்கும், இன்னமும் நடக்கும். சிறப்பா நடக்கும்னு சொல்லு. ஏற்பாடு பண்ண கல்யாணமே நடக்க போறது இல்ல. டேய், நான் எந்த தப்பும் பண்ணலன்னு உனக்கே தெரியும். நீ பண்ண சூழ்ச்சியால தான் நான் இந்த நிலைமைக்கு ஆளாகி வந்து நிக்கிறேன். உண்மையான குற்றவாளிய கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சு இதே இடத்துல நிப்பாட்டிட்டு வெளியில வந்துட்டு உங்க ரெண்டு பேரையும் வச்சுக்கிறேன்டா. இங்க நின்னு பாக்குற எல்லாருக்கும் எங்க குடும்பத்தை பத்தியும் தெரியும், உங்க குடும்பத்தை பத்தியும் தெரியும். நீ புள்ள வளர்த்த லட்சணமும் தெரியும், என் புள்ள எப்படி பட்டவனும் தெரியும். இன்னைக்கு நாங்க அவமானப்பட்டு நிக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா பாத்துக்கிட்டே இருங்க, கடைசியா அவமானப்பட போறது நீங்க தான்டா. அதையும் பார்க்கலாம். ஆனா இந்த அவமானத்தை காலத்துக்கு மறக்க முடியாதுல்ல. ஏமா எஸ்ஐ பாப்பா, நீ என்ன சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? கொலை குற்றவாளி மாமா, அடிச்சு உள்ள இழுத்துட்டு போ, தப்பிச்சு பிச்சு ஓடிட போலாம். ஊர்லயே பெரிய திருட்டு குடும்பம் இல்லது. பதில் சொல்ல வேண்டிய ஒரே ஆள் நான் மட்டும்தான், புரிஞ்சுதா? ஏய், என் குடும்பத்தை பார்த்தா திருட்டு குடும்பங்கிற? நான் வெளியில வரேன், வந்து இதே இடத்துல உன் கை கால அடிச்சு உடைக்கல, நான் சிதம்பரத்தோட பேரன் இல்லடா. ஏய், நீ முதல்ல வெளில வந்தாதானடா. இது பாரு, இப்ப நீ இந்த ஊரை பாக்குறது இதுதான் கடைசி. நீ வெளில வரும்போது வேற மாதிரி தான்டா வருவ. ஏய், ஓர்த்தி அளந்து பேசு. ஆத்தா ரங்கநாயகி, உங்க சண்டிதனத்தெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. மகனை கொலை பண்ண விட்டுட்டு பெரிய யோக்கிய மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஏமா, நீ என்னமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? உள்ள இழுத்துட்டு போமா. ஹலோ, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. படிச்சு ட்ரைனிங் எடுத்துட்டு தான் வந்திருக்கேன். நல்லா